மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இந்தியாவில் ஹேட்ச்பேக் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வண்டிகள் இருக்குங்க. அதில் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி சுசுகி பலேனோ ஜென்ரலாக அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டொயோட்டா கிளான்ஸா, பேசிக்கலாக ரெண்டும் சேம் வண்டி தான். அதுக்கப்புறம் வந்து ஹியூண்டே i20, கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு வந்து i20 வந்து ஒரு சாய்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி விரும்புகிறவங்களுக்கு டாட்டா ஆல்ட்ரோஸ் இருக்குது. ஆனால் டாட்டா ஆல்ட்ரோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. டீசல் தரக்கூடிய ஒரே வண்டி ஹேட்ச்பேக்கு டாடா அல்ட்ராஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னும் சூப்பரான விஷயம், ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின், அதாவது ஒரு செம்ம என்தூசியாஸ்டுக்கான ஒரு என்ஜினும் வந்து கொடுத்து இப்போ வந்து புதுசாக ஒரு வேர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்தூசியாஸ்டுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிறதுக்கு i20 ஹியூண்டே i20யில் என்லைன் வேர்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. N6 N8 அப்படின்னு 2 வேர்ஷன்ஸ் இருக்குது. மேனுவல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 வேர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் டாடா மோட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ அல்ட்ராஸ் ஒன்று விட்டாங்க. அந்த டர்போ அல்ட்ராஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹாட்டான ரெஸ்பான்ஸ் தரல. ஸோ என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக என்தூசியாஸ்ட் யாரும் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வண்டி விடணும் அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து டாடா மோட்டர்ஸ் வந்து இப்போது ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா அல்ட்ராஸோடைய டர்போ பெட்ரோல் டாடா அல்ட்ராஸ் ரேசர்னு அவங்க அவ்வளோ போல்டாக பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலத்துக்கு வந்திருக்கோங்க. சேலத்தில் த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ் ஷோரூம் தான் நமக்கு வண்டி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ டாடா அல்ட்ராஸ் ரேசருங்க. வண்டி பார்க்கும்போது ஒரு மாடிஃபைட் டாடா அல்ட்ராஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வெளியில் இருக்கிற மாற்றங்களை விட உள்ளே தான் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேபின்லேயும் ஏராளமான மாற்றங்கள் இருக்குது. உண்மையாகவே ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக், அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமான பல ஃபீச்சர்ஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸோடைய ரேசர் டாப் லெவல் வேரியண்ட். இந்த ரேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேர்ஷன்ஸ் இருக்குது, R1, R2, R3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R3 டாப் மாடல். இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் 360 டிகிரி கேமரா சிஸ்டம், வென்டிலேட்டட் சீட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டாடா அல்ட்ராஸ் வந்து 2020 லான்ச் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே 2.5 லட்சம் ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த ரேசர் எடிஷன் அதுக்கான ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டி நம்ம டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டர்போ பெட்ரோல் நெக்ஸானோட என்ஜின் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம். எஸ் மக்களே, இதுதான் டாடா அல்ட்ராஸோடைய புது ரேசர் வேர்ஷன். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வேர்ஷனுங்க. டாடா அல்ட்ராஸுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை பெட்ரோல், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் நான் டர்போ பெட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐசிஎன்ஜி, சிஎன்ஜி, அந்த டியூவல் ஸ்பிளிட் சிலிண்டர் சிஎன்ஜி டெக்னாலஜியோட அந்த வேர்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் தரக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஹேட்ச்பேக் இந்த டாடா அல்ட்ராஸ் தான். 4வது வேர்ஷனாக இந்த டர்போ சார்ஜ் ரேசர் வேர்ஷன் வந்து விட்டுருக்காங்க டாடா அல்ட்ராஸுக்கு. இது வந்து ஃப்ளாக்ஷிப் வேர்ஷன், அதாவது ப்ரீமியம் ஹேட்ச்பேக் டாடா அல்ட்ராஸோடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான, மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பான ஃபீச்சர் லோடடான வண்டி இந்த ரேசர். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் ஓவர்வியூ பார்ப்போம், இன்டீரியர் பார்ப்போம், ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் போவோம். ஆனால் இந்த தடவை அப்படி பண்ண போகிறது இல்லைங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பானட்டை திறப்போம். ஸோ பானட் திறந்துடு சேப். இது என்ன என்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸான், ஒன் அமங் த டாப் செல்லிங் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். டாடா மோட்டர்ஸோடைய பெருமையான வண்டி. அப்படிப்பட்ட அந்த வண்டியோடைய என்ஜின் இந்த அல்ட்ராஸுக்கு கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இது கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செக்மெண்ட்டில் திஸ் இஸ் ஒன் அமங் த மோர் பவர்ஃபுல்லான என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா i20க்கு ஈக்குவலான பவர் ஸ்பெக்ஸ், டார்க் ஸ்பெக்ஸ் இந்த என்ஜின் தருது. 120 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 170 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அதுவும் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் முதல் முறையாக டாடா அல்ட்ராஸுக்கு கொடுத்துருக்காங்க. இத்தனை நாளாக அல்ட்ராஸுக்கு வந்து 5 ஸ்பீடு மேனுவல் தான் இருந்தது. டீசலுக்குமே 5 ஸ்பீடு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டர்போ ப்ளஸ், இந்த என்ஜின் பேர் டர்போ ப்ளஸ்னு வச்சுருக்காங்க. ரேசர் எடிஷனுக்கு மட்டும்தான் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வருது. ஸோ இப்போது என்ஜினோடைய நாய்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இது 3 சிலிண்டர் தான். ஒரு மைல்டான ஒரு நோட் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப நாய்ஸி அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கேமராவில் மேபி கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம். பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டா வந்து கண்டிப்பாக ரொம்பவே சைலண்ட் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ அப்படியே ரைஸ் பண்ணுவோம். ஓகே, எடுத்த உடனே அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே பின்னாடி போவோம் வாங்க. உருமுது பார்த்தீங்களா? ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் எடிஷனுக்கு தான் வருது. நீங்கள் தெளிவாகவே பார்க்கலாம். ட்வின் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் வந்து இந்த ரேஸ் எடிஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த அல்ட்ராஸுக்கும் இந்த ட்வின் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது இங்கே சவுண்ட் நீங்கள் கேட்கலாம். கேட்டுச்சா? இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் நோட் வந்து முதல் முறையாக டாடா அல்ட்ராஸுக்கு வந்திருக்கு. நெக்ஸானுக்கு கூட இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்போர்ட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ஓட்டிடுவோம். வாங்க டிரைவ் போயிடலாம். மக்களே, இப்போ இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் பிரபாகரன் அண்ணன் இருக்கார். பிரபாகரன் அண்ணன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் சேலம் ஷோரூமுடைய சீனியர் டீம் லீடர் இவர். ஸோ இவர் வந்து எதனால் இவர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட வந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதாவது அல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது 2.5 லட்சத்துக்கும் மேலே ஹாப்பியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்தளவுக்கு மேலே சேல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சூப்பராக சேல் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் டிரைவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. சும்மா இல்லைங்க உங்கள் சேலம், செம்ம ஹீட்டு. ஸோ பிரபாகரன் அண்ணா சொல்லுங்கள், நம்ம அல்ட்ராஸோடைய ஜென்ரல் பப்ளிக் வாங்கியிருக்கிற கஸ்டமர்ஸோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்க பவர் ரீதியாக? ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராஸ்லேயே நல்ல ரீச் இருந்தது. அடுத்து இதில் ஐ டர்போன்னு கொடுத்தாங்க, அது ஒரு ரீச் போணுச்சு. அடுத்தது இதில் டிசிஏ ஐசிஎன்ஜி ப்ளஸ் வந்து இப்போ வந்து ரேசரில் வந்து நிற்கிறோம். கரெக்ட். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் 4 விதமான ஃபியூல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது அல்ட்ராஸ் மட்டும்தான். அதாவது பெட்ரோலில் நான் டர்போ இருக்குது, டர்போ இருக்குது, ஐ டர்போ இருந்தது. இப்போ ஐ டர்போக்கு பதிலாக ஐ டர்போ ப்ளஸ் இந்த ரேசர் விட்டுருக்காங்க. டீசலும் இருக்குது, சிஎன்ஜியும் இருக்குது. டீசலில் இப்போதைக்கு ஹேட்ச்பேக்கில் இருக்கிற ஒரே வண்டி ஒன்று தான், நம்மளுக்கு மட்டும்தான், வேறு வண்டியே இல்லை. ஸோ பெட்ரோல் ஓட்டுறவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் ரீதியாக சொல்லியிருக்காங்க? இன்னும் பவர் அவங்களோட ஃபீட்பேக் எதுவும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது லாங் ட்ரைவ் போகிற கஸ்டமர்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சிட்டியில் ஓகே, ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது பவர் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அதுக்கு அந்த மாதிரி கஸ்டமரை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ரேசர் வந்து கண்டிப்பாக கரெக்டு. அதுவும் மேலும் வந்து எந்தூசியாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சவுண்டான எக்ஸாஸ்ட் எல்லாமே ஃபீச்சர்ஸ் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த வண்டி விட்ட மாதிரி தான் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஆமாம், ஒன்றும் இல்லை, ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்விஹெச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த 3 சிலிண்டர் அந்த ஒரு ஃபீலே இல்லை. ட்ரைவ் பண்ணுறேன், ஒருங்குது. ஒரு வகையில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸான ஒரு ஸ்போர்ட்ஸில் ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் அது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நல்லா இருக்குது. அந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி ஒருங்குது, அப்படிங்குது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ ரைட், ஓட்ட ஆரம்பிப்போமா? போகலாம். நீங்கள் ஓட்டினீங்களா முதல்ல இந்த வண்டி? நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே ட்ரையல் பார்த்து. சூப்பர். அப்போ நீங்கள் தான் ஏற்றாள். ஓகே. கிளச்லேருந்து கால் மட்டும் தான் எடுக்கிறேன். ஓகே, என்ன உருங்குது? ஓகே, கிளச்லேருந்து கால் மட்டும்தான் எடுத்தேன். நார்மலாகவே 11 km/h ஸ்பீடில் வந்து வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. மீதி வண்டியெலாம் நார்மலாக 7 தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நோட் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு தனியாக எந்த ஒரு பட்டனும் எதுவும் இல்லை. நார்மலாகவே ஆல் டைம் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் மோடு தான் காட்டுது, வேறு எந்த மோடும் கிடையாது. லைட்டாக அழுத்துறேன். பரவாயில்லையே, ஏங்க நல்லாவே போகுதுங்க, நல்லாவே இருக்குங்க. ரேசருங்கிறது நல்லாவே இருக்குது. நார்மல் அல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே வாங்க என்ன போகலாம் அப்படின்னு இருக்கும் நம்ம கோயம்புத்தூர் பாஷையில். இது வந்து வாழை அப்படின்னு இழுத்துட்டு போகுது நம்மளை. ஓகே, ஸோ
யா இப்போ அண்ணா பெட்ரோல் ரேசர் இந்த வண்டி வரப்போகுது அப்படின்னு ஒரு ஹைப் மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா? அது வந்து இந்த வண்டிக்கு வெயிட்டிங் ஏதாவது ஆல்ரெடி டிமாண்ட் இருக்கா? இல்லை வண்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர் எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படி வண்டி ஷோரூமுக்கு வந்துச்சா, ப்ரைஸ் என்ன ஃபீச்சர் ஆட் ஆகி வருது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது தானே. ஆல்ட்ராஸ் வாங்கியிருக்கிறவங்கள இப்போ பவர் ரீதியான விஷயம்ங்கிறது ஓகே, வண்டி ரீதியாக என்ன ஃபீட்பேக் இருக்குது? ஃபஸ்ட்டு சேஃப்டியில் பார்த்தாங்க. ஹேட்ச்பேக்கில் ஃபஸ்ட்டு சேஃப்டி பார்க்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிற ஒரே வண்டி இதுதான். அது வேற எந்த வண்டி இது வரைக்கும் 5 ஸ்டார் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் கிடைக்கல. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆமாம், அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு இந்த ஷாசி இந்த அல்ட்ராஸோட இந்த ஆல்ஃபா ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நல்லா இருக்குது. அதுக்கு ஏற்ற ஒரு பவர், அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் மட்டும்தான் இத்தனை நாளாக. டீசல் இருக்குது, பட் பெட்ரோலில் வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் பெட்ரோலில் ஒரு டர்போ பெட்ரோலில் இந்த ஷாசிக்கு ஏற்ற ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்களா? இந்த இது இப்போ வந்திருக்குதுல அது வந்து மீட் பண்ணியாச்சு. அதுதான் இல்லை, அதான் எடுத்தோடனே அந்த ஒரு எந்தூசியாசம் தெரியுது. சரி, இப்போ கொஞ்சம் ஹைவேல ஏறி பார்ப்போம். நைஸ். அதாவது லேகுங்கிற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. வாவ், தேர்ட் கியரில் பயங்கரமாக போகுது. அதாவது ஃபீல் பண்ண முடியுதுங்க, அந்த டார்க்கை வந்து நம்ம வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் இதை எவ்வளோ தூரம் ஓட்டினீங்க? ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி. ஓ அப்படியா, சூப்பர். அப்போது நான் நல்லாவே அழுத்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அபோவ் 100க்கு மேலேயே போய் பார்த்தோம். 70க்கு மேலே போகும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் நல்லா கிடைக்கும். ஆமாம், ஸ்டீரிங் வந்து இன்னும் கொஞ்சம் டைரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டீரிங்கோட ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டீரிங் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் தான், ஆனால் அதையே இன்னும் கொஞ்சம் எவ்வளோ பெட்டராக கம்யூனிகேஷன் தர முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா லைட்டாக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலுமே அப்படியே தெரியுது, பார்த்தீங்களா? ஆமாம், சேஞ்சிலே தெரியுது. ஒரு சின்ன எம்எம்ல நீங்கள் திருப்பினாலுமே அது அந்தளவுக்கு நல்ல ஃபீல் தெரியுது. இப்போ வாங்க அழுத்தலாம். ஓ செகண்ட் கியரில் வா நல்லா போகுது. செகண்ட் கியரில் 50 வந்துருச்சுங்க. ஃபுல்லாக ரவுண்டு கட்டுது பார்த்தீங்களா? ஆனால் பாடி ரோல் சுத்தமாக இல்லைங்க. சஸ்பென்ஷன் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க, பாடி ரோல் சுத்தமாக இல்லை. 3வது கியரில் 70, 75, 4வது கியரில் 80 தாண்டி போயிட்டுருக்கேன். என்ஜின் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓ ஸ்வீட். ஓவர்டேக்கெல்லாம் அசால்ட்டாக எடுக்க முடியுது. 4வதுல 90, ஸோ 90 தாண்டி வித்தின் நோ டைம் 100. அதாவது 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி 11.5 செகண்டுக்குள்ளே, அதாவது 11.3 செகண்ட்ஸில் ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. நிஜமாவே டாட்டாவோட பெஸ்ட் பர்ஃபார்மிங் வண்டியாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாசிக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காங்க, ரியலி ரொம்ப நல்லா இருக்குது. நான் 100ல் போயிட்டுருக்கேன், 100ல் போகிற மாதிரியே தெரில எனக்கு. 100, 107. ஓ வா, ஸ்டேரிங் ஃபீல் டோட்டலாகவே மாறி இருக்குங்க. நார்மல் ஆல்ட்ராஸ் நீங்கள் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்கும், நல்ல ஃபீட்பேக் ஃபீல் நல்லாவே இருக்கும். ஆனால் அதை விட ஒரு படி மேலே இந்த ஸ்டீரிங்கை இன்னும் ரீட்யூன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக எடுத்துகிட்டு போகுது. ஒன்றும் இல்லை, டக்குன்னு ஓவர்டேக் பண்ணுறேன் பாருங்கள். 5வது கியரில் தான் இருக்கேன், 100லேருந்து அழுத்துறேன். 111, 115, 17, 120. ஓ வாவ், ஏங்க இழுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டீரிங் அப்படி இருக்கு, அப்படி பேசுது. ஒன்றும் இல்லை, 85ல் இருக்கேன். 6வதுல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? லேகே இல்லை, டர்போ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. லேக் ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. ஐ ஜாலி. ஊ சூப்பர். யா வாய்ப்பே இல்லைங்க, செம்மையாக இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படியே இருக்குது, பிளான்டடாக போகுது. எந்த விதமான நீ ரோடில் ஜாயிண்ட்லலாம் விட்டிங்கனாலுமே ஒன்றும் தெரியறதில்ல. நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஃபோக்கஸ் ஆகி போகுதுங்க. செம்மையான கிரிப்பு, செம்மையான ஹேண்ட்லிங், வேறு லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஒரு வழியாக ஒரு உருப்படியான சூப்பரான டர்போ
ஸ்போர்ட்ஸ் ஃபீலோட ஒரு ஹேட்ச்பேக் வந்துருச்சு. டாடா மோட்டார்ஸ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்கன்னு உண்மையாகவே ஒரு பெருமையான சூப்பரான விஷயமா இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன் நான். ட்ரைவ் ஃபீல் இஸ் அமேசிங், வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகே, ரொம்ப ஓவர் ஸ்பீட் போயிட்டோம்னு நினைக்கிறேன். லைக் அந்தளவுக்கு இருக்குங்க. நான் ஒரு டாட்டா ஹேட்ச்பேக் எந்தளவு வந்து சூப்பராக பண்ணுவாங்கன்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஐடர்போ இருந்தது. ஐடர்போ அவ்வளோ ஒரு பட்டை கலப்ப பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. 110 ஹார்ஸ் பவர், 150 Nm டார்க்கும் என்னமோ தான் இருந்தது. ஆனால் இது 170 Nm டார்க் அப்படியே நமக்கு ஃபீல் நல்லா எடுத்து கொடுக்குது. ஃபீல்ஸ் குட், ரியலி குட். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸ் நிறையா வந்துருச்சு. ஃபீச்சர்ஸ் ரீதியாக பிரபாகரன்னா மக்கள் வந்து ஃபீச்சர்ஸ் இன்னும் எதிர்பார்க்குறாங்களா அல்ட்ராஸில்? இது வரைக்கும் சேலான அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. இந்த லேன் வாட்ச் கேமரா, 360 கேமரா, அது எல்லாமே எது இல்லைன்னு மிஸ் பண்ணாங்களோ அதெல்லாமே இப்போ கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்தா எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க போல. இதுக்கு மேலே ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வென்டிலேட்டட் சீட்ஸும் வந்தாச்சு. இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வென்டிலேட்டட் சீட்ஸு கொடுக்குற ஒரே வண்டி இதுதான், அல்ட்ராஸ். யூட்டன் போடலாமா? இங்கே போட்டுக்கலாம். வாவ், அமேசிங், நல்லா இருக்குது. இப்போ திருப்பிட்டு திருப்பும் போது எப்படி அந்த ஸ்டீரிங்கோடைய யூட்டர்ன் எபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஸ்டீரிங் ரீகாலிபிரேட் பண்ணியிருக்காங்கன்னு போது அதே அந்த 100% ரிட்டர்ன் எபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். வாவ், கிளட்சிலேருந்து கால் எடுத்தாலே போதுங்க, உருமுதுங்க. ஃபுல்லாக திரும்பிடுச்சு. சரி, ஆக்சலரேஷன் பார்ப்போமா? கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஓகே, தயவுசெய்து யாரும் அக்ரெசிவாக ரொம்ப இப்படியெல்லாம் ஓட்டாதீங்க. நான் டெஸ்டிங்காக மட்டும்தான் ஓட்டுறேன். அதுவும் பார்த்து என்விரான்மெண்ட்டை பார்த்து நீங்கள் ஓட்டுங்க, சரியா? அழுத்துறேன், போகலாம். ஐயோ பா, என்ஜின் நோட் வந்தாலும் 100 வந்தாச்சுங்க. அசால்ட்டு செம்மையாக போகுது வண்டி. அதாவது என்ஜின் நோட்டு ஒரு என்ஜின் நோட் வந்தாலும் அது ரொம்ப ஒரு இன்ட்ரூசிவாக இல்லை. ஒரு 3 சிலிண்டர் இருந்தாலுமே அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்டியாக இருக்குது. முக்கியமாக அது வந்து ஒரு என்னடா நாய்ஸ் அப்படின்னு நினைக்காம அது ஸ்போர்ட்டியாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்டெல்லாம் இப்போ அல்ட்ராஸுக்கும் ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்கங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நார்மலாக வண்டி ஐட்லிங்கில் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்போர்ட்டி நோட் பேக்ரவுண்டில் இருந்துகிட்டே இருக்குது. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃபிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் க்ளோஸ்அப்பில் ஓட்டும்போது காட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கிளாரிட்டி பிச்சு பின்னி எடுத்துருச்சுங்க. பட்டை கிளப்பிட்டாங்க கிளாரிட்டி. எப்படின்னு தெரியல. பிக்கப்பும் சூப்பரு. ரிலாக்ஸ்டாக ஓட்டினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? க்ரூஸ் செட் பண்ணுவோம். க்ரூஸு அவ்வளோதான். க்ரூஸ் 76 வச்சுருக்கேன், 5வது கியரில். டயர் நாய்ஸ் மட்டும்தான் வருது. டயர் நாய்ஸ் மட்டும்தான் கேட்குது, வேறு எதுவும் கேட்கல. என்ஜின் நோட் சுத்தமாக இல்லை. கூடிய விரைவில் இந்த என்ஜினுக்கு ஒரு DCA கொடுப்பீங்களா? ஃபியூச்சரில் வர்ற வாய்ப்புகள் இருக்குது. அதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்ஜின் நல்லா பண்ணிட்டீங்க, சாசி சூப்பர், ஃபீச்சர்ஸ் ஓகே. இதுக்கு கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் ஒரு DCA ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா காம்படிஷனுக்கு அவ்வளோதான். ரொம்ப செம்ம டஃப்பாயிடும். அலர்ட்டாகவே இருக்குது என்ஜின், நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைவேயில் ஓட்டிட்டோம் இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசர். நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நார்மலாக நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும்போது எப்படி இருக்குங்கிறத பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ அதுதான் வாங்க பார்ப்போம். இந்த மாதிரி ரோட்ஸுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டார்க் வந்து லேக் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு அப்படின்னு எடுத்து போகுது. ஒன்றும் இல்லை, நிறுத்துறேன் பாருங்கள் வண்டியை. முன்னாடி வண்டி எதுவும் இல்லை, நான் நடு ரோட்லேயே நிறுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்து கிளச்லேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட் போனோம், கிளச்லேருந்து கால் மட்டும் தான் எடுத்தேன். அப்படின்னு சொல்லிட்டு போகுது.
ஸோ நம்ம கொஞ்சம் லைக் பவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இந்த வண்டி ஓடுறது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தோம், டாட்டாவோடைய டர்போ பெட்ரோல் என்ஜின் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் வந்து இருந்தது. ஆனால் அந்த ஃபீட்பேக்கை சரி பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஸ்லோப் ஒன்று இருக்குது. இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வெறும் கியரில் போட்டுட்டு கிளச்சிலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன், தானாக ஏறும் பாருங்க, ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு ஏறுது. அப்புறம் பிரேக் போட்டால் ஹில் ஹோல்டு கண்ட்ரோலும் இருக்குது. பிரேக் ஃபுல்லாக அழுத்திட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக அழுத்திட்டு கால் எடுத்தேன்னா ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் ஆகும், அப்புறம் தானாக வண்டி பின்னாடி போகும். ஸோ அந்த 3 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து காலை மாற்றி நீங்கள் ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெறும் கிளச்சிலேருந்து கால் மட்டும் தான் எடுக்கிறேன், அது பாட்டுக்கு மேலே ஏறுது. ஸோ அந்த டார்க் வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப ஒரு உதவியான ஒரு விஷயமா இருக்குங்க. பிகினர் கூட இந்த வண்டியை ஓட்டலாம், ஆனால் பவர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 120 ஹார்ஸ் பவருங்கிறது சும்மா இல்லை. இந்த சின்ன வண்டிக்கு 120 ஹார்ஸ் பவருங்கிறது பயங்கரமான ஒரு ஃபீல். அதுவும் வண்டி ஓட்டுறதுக்கு சும்மா டார்க்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு ஸ்பீட் பிரேக் வருது. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்து பேட் ரோடும் வரும், கொஞ்சம் சேரு மண் அப்படி செக்ஷன்லாம் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த அல்ட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 தான். ஆக்சுவலாக ஆன் பேப்பரில் பார்க்கும்போது 165 mm கம்மியாக தான் தெரியுது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா எங்கேயுமே உரசாதுங்க. ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து ப்ராப்பராக அந்த டியூவல் பாத் டேம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, 2 ஸ்டேஜுக்கு வந்து அப்படியே அப்சார்ப் ஆகும் அந்த ஷாக் அப்சார்பிங். ஸோ அதனால் முற்ற அளவுக்கு கீழே தட்டாது, சட்டுன்னு கீழே போய் தட்டாது. அது ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். மண் கம்போஸ்டாக இருக்குது, எந்த விதமான ஒரு இது ஒன்றுமே இல்லை, நோ ட்ராமா, நீட்டாக போயிடுது. ஆனால் டெய்லி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து 20லேருந்து 3வது கியர் எடுக்கலான்னு பார்க்குறேன். லைட்டாக அந்த ஒரு இடிக்குது, அதுக்கப்புறம் லேக் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. டர்போ இனிஷியலாகவே கிக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 1300 RPMலேருந்தே டர்போ கிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸ்பீட் பம்ப் நார்மலாக எப்பவும் போல நம்ம 2 வீலர்ஸ் பின்னாடி தான் மாட்டிட்டு தான் ஓட்டுவோம் ஊருக்குள்ளே, அதே மாதிரி ஓட்டி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. அப்படி ஓவர்டேக் பண்ணுறதாலும் ப்ராப்ளமே இல்லை. கியர் டவுன் பண்ணணும்னு கூட அந்தளவுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே டேம்பிங் பண்ணி கொடுத்துருது. குழி ரோட் வண்டி மேலே போயிட்டு வருதுங்கிறது தெரியுது, வீல் மேலே போயிட்டு வருது, வண்டி மேலே போயிட்டு வருதுங்கிறது தெரியுது. ஆனால் உள்ள அந்தளவுக்கு அந்த உழுக்கல் எல்லாம் இல்லை, ஃப்ளாட்டாக போயிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட் ரோடுக்கு போகிறதுனாலுமே கவலை இல்லாமல் போகலாம். அதுக்காக அந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வண்டி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, டைனமிக்கலியும் சரி கம்ஃபர்ட் ரீதியாகவும் சரி. பாருங்கள், நான் பேடான ரோடில் ஓட்டிகிட்ருக்கேன், ஒன்றுமே தெரியறதில்ல. இந்த ஆல்ஃபா ஆர்க்குங்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான பிளாட்ஃபார்ம், அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான பிளாட்ஃபார்ம். டாடா மோட்டர்ஸோடைய சொந்த டெவலப்மெண்ட் இது. அஜைல், லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிள் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் ஆல்ஃபா ஆர்க் அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எல்லா வகையிலையுமே இது ஒரு ப்ராப்பரான ஒரு சாசியாக இருக்குது. இப்போ ரோடு நல்லா ஆயிடுச்சுன்னு அப்படியே அழுத்தலாம். ஸோ இப்படி தான் இருக்குங்க. டெய்லி ஓட்டுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சமயம் நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் அழுத்தி ஓட்டணும், ஹைவேஸில் அப்படியே விரட்டணும், என்தூசியாஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த வண்டி பொறுத்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவசியம் நீங்களும் ஒரு ஓட்டி பாருங்கள். ஸோ ஓகே, இதுதான் இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசரோடைய ஒரு டீட்டெயில்டான ட்ரைவ் ரிவ்யூ, கம்ப்ளீட் ரிவ்யூ. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் அவசியம் ஓட்டுனீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது வாங்க நம்ம மீதி இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஹைலைட்ஸ் என்னென்ன ஃபீச்சர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது இந்த வண்டி அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டாடா அல்ட்ராஸ் ரேசரை நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு.
ஃபஸ்ட்டு வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டீரியர் பார்ப்போம், இன்டீரியர் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் டிரைவ் போவோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவுடைய ஃபார்மேட்டையே மாற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு டிரைவிங் என்தூசியாஸ்டோடைய வண்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்ப்போம். ஸோ டாடா அல்ட்ராஸ் ரேசருங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அல்ட்ராஸுக்கு. அதனால தான் ஓவராக அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்டீரியர் ஆல்ட்ரேஷன், ஓவரான மாடிஃபிகேஷன்ஸ் அப்படி எதுவுமே பண்ணாமல் சட்டிலான ஒரு ஸ்போர்ட்டி வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். என்ன ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தாங்க, கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹுட்டுக்கும் மேலே ரூஃப்க்கும் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி ஓரியன்டான கார்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் ஆல்ட்ராஸ் ரேசருக்கு கொடுத்துருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் மேலே இந்த ஸ்போர்ட்டியான ட்வின் ஸ்ட்ரைப்ஸ், இந்த டியூவல் ஸ்ட்ரைப்ஸ் ஒரு சிக்னேச்சரான டிசைன் லாங்குவேஜாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மலாக மஸ்டாங் மாதிரி கார்ஸுக்கு தான் இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஆல்ட்ராஸ் ரேசருக்கு இப்படி பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பாயிண்ட்டாக எனக்கு வந்து தெரியுது. வேறு எந்த வண்டியும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஃபினிஷாக இப்படி டிசைன் ஃபினிஷ் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறது இல்லை. இது ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயமா தெரியுது. மற்றபடி ஓவரால் ஆல்ட்ராஸோடைய டிசைன் லாங்குவேஜ் ஏற்கனவே ரொம்ப ஸ்டைலிஷாக ஸ்லீக்காக தான் இருந்திருக்கு. எந்த அளவுக்கு டிரைவிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்குமே சூப்பராக தான் இருக்குங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட ஆல்ட்ராஸுக்கு வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் கொடுக்க இல்லை. இது வந்து டாப் லெவல் வேரியன்ட்ஸ். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் கொடுக்குறாங்க. ஒரு வகையில் சொல்ல போனால் எல்இடிஸை விட ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து பெட்டர் த்ரோ கிடைக்கும். மழைக்காலம், பனி, மிஸ்ட்டு அந்த மாதிரி டைம்ஸில் வந்து எல்லோ ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து ப்ராப்பரான த்ரோ வந்து கிடைக்கிது. எல்இடிஸ் வந்து ஜஸ்ட் ஷோக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஃபாக் லேம்ப்ஸ் வந்து 3 வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் இந்த ரேசர் வெர்ஷனை பொறுத்தவரை. இதுலேயே உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸும் வந்துடுது. ஃபாக் லேம்ப் வந்து கார்னரிங் ஃபாக் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஓகே. புதுசான அடிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா ஒன்று வந்துடுதுங்க. டாடா லோகோக்கு கீழே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்துடுது. R2 வேரியண்ட்லேருந்து 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்துடுதுங்க. ஸோ ஓகே, அது வந்து ஒரு அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஓவராக அதிகமாக மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை அவங்க. ஆனால் ஒரு விஷயம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே சைடில் பாடி ஸ்கர்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபேக்ட்ரி ஃபினிஷ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நார்மலாக வெளியே போட்டால் கொஞ்சம் ஓவர் டிசைன்டாக இருக்கும். ஆனால் இந்த வண்டியோடைய இந்த சட்டிலான ஏரோடைனமிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எந்த வேர்ஷன் எந்த கலர் நீங்கள் எடுத்தாலும் இந்த ரேசர் வேர்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த டியூவல் டோன் ரூஃப் எஃபெக்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவென்யூ ஒயிட்டுங்க. ஸோ நார்மலாக வந்து ஆல்ட்ராஸில் வரக்கூடிய அதே அவென்யூ ஒயிட் தான் இது. இதை தவிர அட்டாமிக் ஆரஞ்சு கலரும் இருக்குது. அதுக்கப்புறம் பியூர் கிரே அப்படின்னு இன்னொரு கலரும் இருக்குது. 3 கலர்ஸ்லையுமே இந்த ரேசர் வெர்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் பிளாக் ரூஃபுங்கிறது காமனாக ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமனாக வரக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த கிளாசி பிளாக் டார்க் தீம்ட் அலாய் வீல்ஸ், 16 இன்ச் அலாய் வீல்ஸ். ரெகுலர் அல்ட்ராஸோடைய அதே டிசைன் தான். அதை வந்து டார்க் தீம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இதுவுமே ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. நைஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக சைட் ப்ரொஃபைலில் கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்போர்ட்டி ரியர் ஸ்பாய்லர். நார்மலாக ரியர் ஸ்பாய்லர் வந்து இவ்வளோ தூரம் தான் வரும் நார்மல் அல்ட்ராஸுக்கு. ஆனால் இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அந்த விண்டோ லைன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக அந்த லைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். கூடவே ஆப்வியஸ்லி நார்மலான ஆல்ட்ராஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா இப்போ வந்து சன்ரூஃப் மாடல்ஸ்க்கு வந்துடுதுங்க. சன்ரூஃபுங்கிறது பார்த்தீங்கன்னா இது நார்மல் சன்ரூஃப் இல்லை, வாய்ஸ் அசிஸ்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவே நீங்கள் சன்ரூஃபை ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சன்ரூஃப் வந்து R2 வேரியண்ட்லேருந்து வருது இந்த ரேசர் எடிஷனை பொறுத்தவரை. ஸோ சைட் ப்ரொஃபைல் ரீதியாக இதுதான் விஷயங்கள். வண்டி பார்க்குறதுக்கு சும்மாவே நல்லாவே ஸ்போர்ட்டியாகவே இருக்குங்க. அதுக்கு அடுத்தது ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவு பெரிய அளவில் சேஞ்சஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பாய்லர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாற்றம் தான். இந்த ஐ டர்போ ப்ளஸ்ங்கிற லோகோங்கிறது இது புதுசுங்க. இந்த புது பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸுங்கிறது எப்பவும் போல் இந்த ஸ்ப்ளிட் டிசைன் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான டிசைன் பார்க்குறதுக்கு இன்றைக்குமே நல்லா தான் இருக்குங்க. இந்த டியூவல் டோன் எஃபெக்ட்டுங்கிறது எல்லா அல்ட்ராஸுக்கும் காமனாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இங்கே பின்னாடி அல்ட்ராஸ் லோகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்டியான லுக்குக்காக. ரியர் பம்பர் எப்பவும் போல் சேமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு மைனராக நம்ம அதிகமாக நிறைய பேர் கவனிக்காத இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி அல்ட்ராஸுக்கெல்லாம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே வரும் இல்லையா, ஆனால் இந்த ரேசர் வெர்ஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வரக்கூடிய டாடா அல்ட்ராஸ் ரேசருக்கு வந்து இங்கே கேமரா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைட்லையும் வந்து கேமராஸ் இருக்குது. இங்கே ORVMஸ்க்கு கீழேயுமே வந்து கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 360 கேமராக்கான சைடு வியூ கேமராஸ்.
ஸோ இதுவுமே நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் ஒரு சில விஷயங்கள் ஆக்சுவலாக மிஸ்ஸிங்காக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. ரெகுலரான ஆல்ட்ராஸோடைய டாப் லெவல் எக்ஸட் ப்ளஸ் எஸ் அந்த வேரியன்ட்ஸ்க்கெலாம் வந்து ரியர் ஃபாக் லேம்பும் வரும். ஆனால் இந்த ரேசர் வெர்ஷனில் ரியர் ஃபாக் லேம்ப் இல்லை, அதை நான் வந்து கவனிக்க முடியுது. இந்த இடத்துல கட் அவுட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ரியர் ஃபாக் லேம்ப் வந்து ஆக்சசரிஸ் மூலமாக வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். பட் ஓகே, வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே எனக்கு பர்சனலி இந்த ஸ்ட்ரைப்ஸ் ரொம்ப பிடிச்சிது. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போ வாங்க கேபினுக்கு உள்ளே போய் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மக்களே, டாடா ஆல்ட்ராஸ் ரேசருடைய கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் உட்காரோம் அல்லது ஸ்போர்ட்டி ஃபீல் ஒரு எந்தூசியாஸ்ட் காரில் உட்காரோம்னா அந்த ஒரு பிளாக் இன்டீரியர் தீம் தான் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், அப்படி தான் வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பிளாக் கேபின், ஒரு ஆல் பிளாக் தீம் வந்து இந்த ஆல்ட்ராஸ் ரேசருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வேரியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே இந்த ஆல் பிளாக் இன்டீரியர் தீம்ங்கிறது காமனாக வருது. ஸோ த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கலர் வண்டி நீங்கள் எடுத்தாலுமே இது வந்து ஒயிட் வண்டி, அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஆரஞ்சு ஹைலைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏசி வென்ட்ஸோடைய சரவுண்ட்ஸில் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லெதரட் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிக்னேச்சர் ஸ்ட்ரைப்ஸோட ஆரஞ்சு அண்ட் ஒயிட் ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்குமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஹை குவாலிட்டியான சீட் மெட்டீரியல். இந்த லெதர் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங், இந்த எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸுங்க. எஸ், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸுங்கிறது நமக்கு வந்து டாப் லெவல் R3 வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா லெதரட் சீட்ஸுங்கிறது 3 வேரியண்ட்ஸ்க்கும் காமனாக தான் வருது. மேலும் 3 வேரியண்ட்ஸ்க்குமே காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். ஸோ ஆப்வியஸ்லி அதெல்லாம் இருக்குது, பிரச்சனையே இல்லை. இங்கே ஹெட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் அப்படிங்கிற இந்த பிராண்டிங்கோட பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். வெரி வெரி நைஸ். ஓகே, இப்போ வாங்க உள்ளே உட்காருவோம். ஸோ திரும்ப நான் வந்து இந்த டிசைனை பற்றியெல்லாம் அதிகம் பேச போகிறது இல்லை. என்னென்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, புதுசான ஃபீச்சர் என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறேன். ஸ்டார்டர் பட்டனுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் காமனாக தான் வருது. ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் காமனாக வந்துடுது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்கான பட்டன் எப்பவும் போல் இங்கே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங்க்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இது என்ன பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து 360 டிகிரி சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டமுக்கான இந்த பட்டனுங்க. ஸோ இதை ஆன் பண்ணால் இங்கே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து பெஸ்ட் கேமரா சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் சரவுண்ட் வியூ கேமராவாகவும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக ஒரு வீடியோ கேம் ரெசல்யூஷன் மாதிரியே நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரியான ஹை குவாலிட்டி கேமரா சிஸ்டம், அட்டகாசமாக இருக்குது, சான்ஸே இல்லை, சூப்பர். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேன் வியூ வாட்ச் கேமராஸ், அதாவது பிளைண்ட் வியூ கேமராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அந்த சைடில் இருக்கிற கேமரா மட்டும் ஆன் ஆகும், தெரியலாம். லெஃப்ட் போட்டால் லெஃப்ட் கேமரா மட்டும் ஆன் ஆகும், ரைட் போட்டால் ரைட் கேமரா மட்டும் ஆன் ஆகுது பாருங்கள். இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் புதுசான ஒரு ஃபீச்சர். R2 வேரியண்ட்லேருந்து இந்த 7 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஸ்போர்ட் மோட் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஒரே ஒரு மோடு தாங்க, ஸ்போர்ட்ஸ் மோடு மட்டும் தான், வேறு எந்த மோட்ஸும் கிடையாது. எந்தூசியாஸ்ட் வண்டிக்கெல்லாம் யாருமே வந்து ஈக்கோ மோடில் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் 3 வேரியண்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக காமனாக வருது. லெதர் ராப் ஸ்டியரிங் வீலும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இந்த ஆரஞ்ச் ஸ்டிச் லைன்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டியரிங் வீல் எப்பவும் போல் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் மட்டும்தான், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸும் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி 3 வேரியண்ட்ஸ்க்கும் வந்துடுது. இந்த ஆட்டோ ஏசிக்கு எக்ஸ்பிரஸ் கூலிங் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபீச்சருங்கிறது வந்துடுது நமக்கு. ஸோ ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ஓஆர்விஎம்ஸை பொறுத்தவரை ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் ஆகவும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். ஸோ இந்த பிளாக் தீம் இன்டீரியர் அப்படின்னு சொல்லும்போது ரூஃபுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக் தீம் தான் கொடுத்துருக்காங்க. டார்க் எடிஷனில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃபுங்கிறது நமக்கு R2 வேரியண்ட்லேருந்து வந்துடுது. ஆனால் இந்த சன்ரூஃபை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவலி இந்த சுவிட்சை யூஸ் பண்ணக்கூட அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். தான் பண்ணுறேன் பாருங்கள். ஹே டாட்டா, நமக்கவே இல்லை. ஓப்பன் சன்ரூஃப். Opening sunroof. கியர்னு பார்க்கும்போது 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுதான் முதல் முறையாக டாடா ஆல்ட்ராஸுக்கு கொடுத்துருக்காங்க டாடா மோட்டர்ஸ். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே ஸ்லிக்கான ஒரு கியர் பாக்ஸ் தாங்க. நெக்ஸானில் பார்த்த அதே கியர் லிவர், அதே கியர் பாக்ஸ் இந்த வண்டிக்கும் கொடுத்துருக்கிறது. ஓட்டுறதுக்குமே செம்மையாக இருக்குது. கிளட்ச் அவ்வளோ ஃப்ளூயிடாக லைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ராப்ளமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க.
ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. எஸ், இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து நம்ம இதுவும் வந்து ஐசிஎன்ஜி லான்ச் ஆன டைமில் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் இந்த ரேசருக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆன், சூப்பர். ஓகே, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸ்மார்ட் கீ வந்து சேமாக தான் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட், அதுக்குமே லெதரட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் இருக்குது, அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். வெரி வெரி நைஸ். உள்ள ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, அண்ட் க்ளவ் பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா மேசிவான கூல்ட் அண்ட் இல்லுமினேட்டட் க்ளவ் பாக்ஸ். 2 ஸ்டெப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வித் அம்பரல்லா ஹோல்டர்ஸும் வந்துடுது. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் இல்லை, அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா பேக்கேஜ் ஃபுல் ஆகியிருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. எனிவே இட் இஸ் ஓகே. முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸுங்க. அதாவது நான் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ட்ராஸுக்கு மட்டும்தான் இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் 6 ஏர்பேக் எந்த வேரியண்ட்லையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 6 ஏர்பேக்ஸ் இப்போ ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. இங்கே சைடு பில்லர் கர்டன் ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ஏ பில்லர்லேருந்து கடைசி சி பில்லர் வரைக்கும் ஏர்பேக் சைட்லேருந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சீட்ஸோடைய சைட்ஸ்லேயுமே ஏர்பேக்ஸ் இருக்குங்க. சீட்டுக்குள்ளேயே ஏர்பேக் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு சீட் கவர் போடாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு 6 ஏர்பேக் வேர்ஷன்ஸுக்கு சொல்லுவேன். ஆனால் இந்த ரேசர் எடிஷனை பொறுத்தவரை கவலையே இல்லை, லெதர் சீட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே சீட் கவர்ஸ் போட அவசியம் இருக்காது. தென் சீட் பெல்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இட் இஸ் நைஸ். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் ஆக்சுவலாக பேச விட்டுட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் ஏசியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஏசி, வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை தவிர வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியாகவே கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். கூடவே வாட் 3 வேர்ட்ஸு, இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இதிலே இருக்குது. இந்த 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து R2 வேரியண்ட்லேருந்து தான் வருது. R1 வேரியண்ட்டில் வந்து ரெகுலரான 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அப்கிரேடடான இன்ஃபோடெயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவசியம் நீங்கள் R2 வேரியண்ட்லேருந்து சூஸ் பண்ணுறது நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் பொறுத்தவரை உங்களுக்கு JBL பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட். அவ்வளோதான், சூப்பர். ஓகே, ரைட். நிறைய எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போது வாங்க நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா. ஸோ எந்த ஆல்ட்ராஸ் எந்த பஞ்ச் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 4 டோர்ஸுமே 90 டிகிரி வைட் ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ உள்ளே ஏறி உட்கார்றது வசதியாக இருக்கும். உள்ளே ஏறி உட்கார்றேன். ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருந்தது இல்லை. இது வரைக்கும் எந்த ஆல்ட்ராஸோடைய வேரியண்ட்டுக்குமே வந்து இன்டீரியர் ஸ்பேஸ், கேபின் ஸ்பேஸ் வந்து ப்ராப்ளமாக இருந்ததே இல்லை. லெக் ரூம் வந்து எனக்கு டீசெண்டாக இருக்குது. ஃபுட் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு அடியில் காலை ஈஸியாக வந்து தள்ளிக்க முடியுது. ஸோ சீட்டிங்கோடைய மெட்டீரியல் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸில் என்ன லெதர் மெட்டீரியல் கொடுத்தாங்களோ அதே மெட்டீரியல் தான் இங்கே பேக் சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்டியான இந்த ஆரஞ்ச் ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சிக்னேச்சர் ஸ்ட்ரைப் டிசைன் எலிமெண்ட். 3 பேசஞ்சர்ஸ்க்குமே இப்போ ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ட்ராஸை பொறுத்தவரை. அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரே ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இந்த டாடா ஆல்ட்ராஸ் மட்டும்தான். டாப் வேரியன்ட்ஸில் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த ரேசர் வேர்ஷன்ஸை பொறுத்தவரை 3 வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக காமனாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். கூடவே ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் வருது, ஒரு ஹைலைட். அதுக்கப்புறம் இங்கே ரியர் டோர்ஸ்லையுமே நீங்கள் பார்க்கலாம் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் ஆம்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ஸ் எந்த ரேசர் வேர்ஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே இங்கே ஒரு 5 வோல்ட் USB சார்ஜிங் போர்ட்டுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோனை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நைஸ். இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்ச் தீம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சதுங்க. பர்டிகுலர்லி ரொம்ப நல்லா இருக்குது. வழக்கமாக ரெட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்போர்ட்டி வேர்ஷன் அப்படின்னாலே எல்லாரும் வந்து ரெட்டை போட்டு அள்ளி வீசிடுவாங்க. ஆனால் ஆரஞ்ச் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாவே இருக்குது. மேற்படி இந்த ஆல்ட்ராஸ் ரேசர் பொறுத்தவரை ஆரஞ்ச் கலர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங்கும் தராங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த சென்டர் கன்சோல் ஏரியாவில். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைட்டிங் நீங்கள் பார்க்கலாம். நைட் டைமில் பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. ரேசர் வேர்ஷனுக்கு 6 ஏர்பேக்ஸ் காமனாக வருது. நார்மல் ஆல்ட்ராஸ் லைக் நான் டர்போ ஆல்ட்ராஸ், டீசல், சிஎன்ஜி இந்த வேர்ஷன்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வேரியன்ட்ஸில் 6 ஏர்பேக்ஸ் இப்போது கொடுத்துட்டாங்க. கூடவே எல்லா ஆல்ட்ராஸ் வேர்ஷன்ஸ்க்கும் இப்போது 2024 இப்போ லேட்டஸ்ட் மாடல்ஸ்க்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கொடுத்தாச்சு. ஸோ சூப்பருங்க. ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா டாட்டாவும் ஃபீட்பேக் கேட்டு நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஃபியூச்சர் அப்கிரேட்ஸ்க்கு எல்லாமே ஃபீட்பேக்கை பொறுத்து, ரிவ்யூஸை பொறுத்து அவங்களும் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட்ராஸ் ரேசர் வேர்ஷனுக்குமே 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டிஃபாகர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்,
எல்லாருக்கும் ப்ரீ டென்ஷனர் equipped சீட் பெல்ட்ஸு, பேக் சீட்ஸுக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. R2 வேரியண்ட்லேருந்து 360 டிகிரி கேமரா சிஸ்டமும் வருது. ஸோ எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஓகே, ரைட். இப்போ வாங்க பூட் ஸ்பேஸ், லக்கேஜ் கெப்பாசிட்டியில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். எத்தனை தான் எந்தூசியாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணாலும் மாறாத ஒரு விஷயம் ஆல்ட்ராஸை பொறுத்தவரை ஸ்பேஸ் தாங்க. ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. கேபின் ஸ்பேஸில் குறையில்லை, அதே மாதிரி லக்கேஜ் ஸ்பேஸ்லேயும் குறையில்லை. 345 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி எந்த ஆல்ட்ராஸ் வெர்ஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது. ஸோ தாராளமாக 5 பேரோடைய லக்கேஜ் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாராளமான ஸ்பேஸ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சீட்ஸை வந்து 100% மட்டும்தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒட்டு மொத்தமாக இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் மட்டும்தான் இந்த வண்டியில் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மற்றபடி இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இப்படி சீட்ஸை நீங்கள் ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மேசிவான லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் லக்கேஜை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேர் வீல் இருக்குது. 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் எல்லா ஆல்ட்ராஸ் வேரியன்ட்ஸ்க்கும் காமனாக தான் கொடுக்குறாங்க. ரேசர் வெர்ஷன் எடுத்தாலுமே 14 இன்ச் ஸ்டெப்னி தான் வருது. இதுலேயே ஜாக் டூல் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஓகே. தென் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் லேம்ப் வருது, எல்லோ பூட் லேம்ப். அண்ட் 2 சைட்லேயுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ரைட், இப்போது வாங்க இந்த ஆல்ட்ராஸ் ரேசர் வெர்ஷனுடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையாக நான் எதிரே பார்க்கவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆல்ட்ராஸ் ஐடர்போ ஓட்டியிருக்கோம். ஐடர்போ நல்லா இருந்தாலும் அது இந்த அளவுக்கு இல்லைங்க. சூப்பராக இருக்குங்க. ரேசருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ செம்மையான எந்தூசியாஸ்டிக்கான ஒரு என்ஜின் வந்து பண்ணியிருக்காங்க. அதே 1.2 தான், நெக்ஸான்லேருந்து அதே 1.2 டர்போ பெட்ரோல் தான். ஆனால் அதே வந்து இந்த வண்டிக்கு கொடுத்து வேறு மாதிரி டியூன் பண்ணி பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு தடவை அவசியம் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கு என்னமோ நார்மலாக நம்ம என்னமோ வெளியே மாடிஃபை பண்ண மாதிரி இருந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு தனி ரகமாக இருக்குங்க. அவசியம் நீங்கள் இந்த வண்டியை ஒரு தடவையாவது ஓட்டி பாருங்கள், அப்போ தான் இந்த ஃபீல் தெரியும். ஸோ டாடா ஆல்ட்ராஸ் ரேசர் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. 3மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸோடு வருது. முக்கியமாக டாப் வேரியன்ட்ஸ் எடுத்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் வருது. இந்த செக்மெண்ட்டில் இதுவரையும் யாரும் பார்த்திராத அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு ஹேட்ச்பேக்கில் அதுவும் இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. பிரேக்ஸ் நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு, பவர் சூப்பராக இருக்குது, லுக்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் சேஃப்டியும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் எல்லாமே இப்போ வந்து காமனாக இந்த ரேசர் வெர்ஷனுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கிறது இன்னொரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பெட்ரோல் ஆல்ட்ராஸை விட விலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டர்போ பெட்ரோல் ஃபன் டு டிரைவ் மேனுவல் ஹேட்ச்பேக் வேணும், எல்லா ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்ட்ராஸ் ரேசர் நல்ல சாய்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ராஸை பொறுத்தவரை இந்த ரேசர் வெர்ஷனை பொறுத்தவரை ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கூடிய விரைவிலே அதுவும் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேசர் வெர்ஷனை பொறுத்தவரை உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவசியம் பகிர்ந்துக்கங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலத்தை சேர்ந்த த ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டர்ஸ் ஷோரூம். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவுடைய எண்ட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு டாடா ஆல்ட்ராஸ் ரேசர் மட்டும் இல்லாமல் எனி டாடா கார் ரீதியாக என்ன என்கொயரி ஏதாவது பண்ணணும்னா அவசியம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.